வங்கக் கடல் வணங்கி மகிழும் அந்தமான் தீவு அலைகடல் ஐயனார். வணக்கம் நேர்களே. அந்தமான் தீவு ஆலயங்கள் வரிசையில் வெற்றிமலை முருகன் ஆலயம் பெரும் வரவேற்பை பெற்றதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக அலைகடல் ஐயனார் ஆலயத்தையும் தரிசிக்கலாம் வாருங்கள். ஐயனார் வழிபாடு பழங்காலம் முதற்கொண்டே தமிழர்களிடையே இருந்து வரும் வழக்கமாகும். ஐயனார் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வணங்கப்படும் நாட்டுப்புற ஆண் தெய்வமாகும். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊர்களிலும் ஐயனாரை காவல் தெய்வமாக கொண்டாடுகின்றனர். சில ஊர்களில் ஐயனார் தனியாகவும், சில இடங்களில் பூரணா புஷ்கலா எனும் 2 தேவியர்களுடன் சேர்ந்தும் காட்சி தருவது வழக்கமானதாக உள்ளது. குறிப்பாக இந்த தெய்வம் கேரள மாநிலத்தில் பாலசாஸ்தாவாகவும், தமிழ்நாடு, ஆந்திரா இவற்றில் கிரகசாஸ்தாவாகவும், கர்நாடகத்தில் குரு சாஸ்தாவாகவும் இவர் வணங்கப்பட்டு வருகின்றார். கிரகசாஸ்தா என்பது பூரணா புஷ்கலா என்ற 2 சக்திகளை கொண்ட ஐயனாரின் வடிவமாகும். இனி அலைகடல் ஐயனாரின் தல வரலாற்றை பார்க்கலாம். வாழ்வாதாரத்திற்காக தமிழகத்தில் இருந்து அந்தமானுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களில் மண்பாண்டங்கள் செய்யும் குயவர் சமுதாய மக்களும் அடங்குவர். இவர்களை குலாலர்கள் என்றும் அழைப்பார்கள். 1966இல் அந்தமானில் வாழும் குயவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தமான் தமிழர் சங்கத்தில் ஒன்று கூடி தங்கள் சமுதாய நலன்களுக்காக அந்தமான் குலாலர் சங்கம் தொடங்கினர். இவர்கள் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆவர். இதன் பின்பு 4 ஆண்டுகள் பங்குனி உத்திரத்தன்று வெற்றிமலை முருகன் ஆலயத்திற்கு மண்டகப்படி செய்து வந்தனர். இது 1971இல் தடைபட்டது. இதிலும் ஒரு நல்லது நடந்தது. அதில் கிடைத்த நிதி மற்றும் தமிழர்கள் உள்ளிட்ட பலரின் உதவியோடு தங்களின் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மற்றும் குருவான திருநீலகண்டர் மற்றும் மாயாண்டி சித்தர் ஆகியோருக்கு ஆலயம் எழுப்பி வழிபட விரும்பினர். இதற்காக சொந்தமாக இடம் வாங்கவும் முடிவு செய்தனர். 1977இல் தற்போது ஆலயம் உள்ள இடத்தை இவர்கள் போர்ட்பிளேயர் துணை ஆணையர் அனுமதியில் உரிய விலை கொடுத்து 17,000 சதுரடி பரப்பளவுள்ள இந்த இடத்தை வாங்கினர். இந்த இடம் 1943இல் விடுதலை போராட்ட தலைவர் நேதாஜி அவர்கள் முதலில் தேசிய கொடியை ஏற்றிய பிளாக் பாயிண்ட் கொடி முனை என்ற இடத்தின் எதிரில் அமைந்துள்ளது. 7 ஆண்டு காலமாக ஆலயம் கட்டப்பட்டு 1984இல் முதல் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் தமிழக சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர். அந்தமான் நிக்கோபார் தீவின் முதல் துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு ML கம்பானி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். வங்கக்கடல் அலைகள் கரையை தொட்டு செல்லும் இந்த ஆலயத்திற்கு அலைகடல் ஐயனார் என பெயர் வைத்தவர் இதே சமுதாய பெரியவர் திரு சுப்பையா அவர்களாவார். PN அடைக்கல வேளார், SP சேவுக வேளார், AL அண்ணாமலை வேளார், சுப்பையா வேளார், SP வேலு வேளார், SP சுப்பிரமணியன் மற்றும் சமுதாய பிரமுகர்கள் ஆகியோர் இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு உதவியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். இதன் பின்பு 2000இல் 2வது முறையாக கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு IP குப்தா மற்றும் அந்தமான் நிக்கோபார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஷ்ணு பதராய் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். 2000இல் ஏற்பட்ட சுனாமி சீற்றத்தால் ஆலயத்தின் ஒரு பகுதி பலத்த சேதமடைந்தது. இதன் பிறகு ஆலயத்தின் உயரத்தை அதிகரித்து திருக்கோயில் புனரமைக்கப்பட்டது. 3வது முறையாக 2019இல் மீண்டும் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடந்தது. இதில் அந்தமான் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு தலைமை பொறியாளர் திரு A சுப்பிரமணியன் முதலானோர் பங்கேற்றனர். இனி இந்த ஆலய அமைப்பை பார்க்கலாம். இந்த ஆலயம் வங்கக்கடலின் கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. பிளாக் பாயிண்ட் எதிரே வடக்கு நோக்கிய நுழைவு வாயில் நம்மை வரவேற்கின்றது. அதன் வழியே கிழக்கு நோக்கி செல்லும் போது சுதையிலான 2 பிரம்மாண்ட குதிரை சிற்பங்கள் பூதங்களுடன் அமைந்துள்ளன. இவற்றை கடந்ததும் இடதுபுறம் கருப்பண்ணசாமி மற்றும் பத்ரகாளி சன்னதிகள் அமைந்துள்ளன. கிழக்கு நோக்கிய அலைகடல் ஐயனார் ஆலயம் படியேறியதும் நம்மை அருள் வழங்கி வரவேற்கின்றார் ஐயனாரும் அவரின் துணைகளான இச்சாசக்தி, கிரியாசக்தியான பூரணா புஷ்கலா மூவரையும் தரிசித்த பின்பு வலச்சுற்றில் சிவலிங்கம், திருநீலகண்டர், மாயாண்டி சித்தர் சன்னதிகள் அமைந்துள்ளன. ஆலயத்தில் இருந்து விசாலமான வங்க கடலை நோக்கும் போது கடலின் அலைகள் ஆலயத்தை வணங்கி செல்வதையும் அவற்றின் ஓசைகள் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரிப்பது போன்ற ஓர் எண்ணமும் நமக்கு தோன்றுகிறது. அது மட்டுமன்றி ஸ்ரீ விஜயபுரம் எனும் போர்ட் பிளேயரின் அழகு, நேதாஜி தீவு எனும் ராஸ்தீவின் அழகு, பறந்து விரிந்த வங்கக்கடலின் தூய்மையான அழகு என இவை அனைத்தும் நம் மனதை கொள்ளை கொள்கின்றன. இந்த ஆலயத்தை நிர்வாகத்தை குலாலர் சமுதாயத்தினர் நிர்வகித்து வருகின்றனர். இந்த ஆலயத்தில் சித்திரை மாதந்தோறும் பௌர்ணமி அடிப்படையாக வைத்து 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுகின்றது. இதில் 9வது நாள் தீமிதி விழா நடைபெறும். 10ஆம் நாள் மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நாளன்று பால்குடம் எடுத்தல் விழா, அலைகடல் ஐயனார் வீதி உலா மற்றும் அலைகடல் ஐயனாரின் திருமண விழாவும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. இது தவிர
தைப்பூசம், மகா சிவராத்திரி, திருநீலகண்ட நாயனார் விழா, நவராத்திரி, மாயாண்டி சித்தர் குரு பூஜை ஆகியவையும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இந்த இடம் எங்கே அமைந்திருக்கிறது? அந்தமான் நிகோபார் யூனியன் பிரதேசத்தின் தலைநகரமான ஸ்ரீ விஜயபுரம் எனும் போர்ட் பிளேயர் நகரில் பிளாக் பாயிண்ட் என்ற கொடி முனையின் எதிரில் ஆலயம் எழிலாக அமைந்துள்ளது. இந்த கொடி முனையை இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் 2018 திறந்து வைத்தார். இந்த இடத்திற்கு சவுத் பாயிண்ட் என்ற பழமையான பெயரும் உள்ளது. இறைவனையும் இயற்கையையும் ஒரு சேர தரிசிக்க விரும்புவோருக்கு ஏற்ற இடமாக அந்தமான் அலைகடல் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது. அந்தமான் தீவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தரிசிக்கும் முக்கிய இடங்களில் ஒன்றாக அலைகடல் ஐயனார் ஆலயமும் இடம்பெற்றுள்ளது. இதன் சிறப்பை உணர்த்துகின்றது. நீங்களும் அந்தமான் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அலைகடல் ஐயனாரை தரிசித்து அருள் பெறுங்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்டு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.